சகோதரர்களுக்கு ஓய்வு நாளில் பரிசுத்த ஆராதனையில் பங்கு கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இங்கிருந்து நாம் புறப்படும் போது இந்த செய்தியிலிருந்து கிளம்பும் வல்லமையை, ஆசீர்வாதத்தை நம்முடைய இருதயத்திலே எழுதி நாள்தோறும் நம்மை பூரண வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் நமது சபையில் வந்திருக்கும் விசேஷ விசிட்டர் அவர்களுக்கும் Église de Saint-Cloud, n'est-ce pas? Nous saluons fraternellement cette cordial, que le Seigneur vous bénisse et que vous partez ici avec un bon message que rempli d'esprit, que le Seigneur nous donne ici, que nous désirons partager avec vous. நமது வழக்குப்படி கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக சிறிது நேரம் தலைக்கவும் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, பிதாவே, உங்களுடனே பேசுகிறவர் நான் தானே என்று சொன்னீர் கர்த்தாவே. எங்கள் இதயத்திலே இன்று காலையில் நீர் பேசுமாறும் அழைக்கிறோம் கர்த்தாவே. வாசிப்பவனும் கேட்கிறவனும் பாக்கியவான் என்று சொன்னீர் கர்த்தாவே. தேவரீதோ எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி இந்த செய்தியை எங்களுக்கு தந்தருளுமாறு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். வேத வாசிப்பை நமது சகோதரன் வாசித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அதிலே சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலை பற்றி சிறு வசனங்களை உங்களுக்கு படித்து காட்டினார். அவருக்கு எங்களுக்கு நன்றி. ஆனால் இந்த வேத வாக்கியங்களை, இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப கவனமாக வாசிப்போமானால் 2 அல்லது 3 காரியங்களை நம்மை சிந்திக்க வைக்கும். முதல் காரியம், ஜீவ ஊற்று. இந்த அதிகாரத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று ஒரு மனிதனின் இருதயத்துக்குள் பாய்ந்து ஓடுமானால் அவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான்? முதல் கேள்வி. ஜீவ ஊற்று ஒரு மனிதனின் இருதயத்திற்குள் பாய்ந்து ஓடுமானால் அவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான்? யாருக்கு ஒப்பாயிருப்பான்? இரண்டாம் கேள்வி, எவ்வித ஜீவ ஊற்றும் அந்த மனிதனின் இருதயத்துக்குள் ஓடவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நிலைமை என்னவாகும்? என்னவாகும் என்று சொல்லி சிஸ்டர்? விழுந்து போனவனாயிருப்பார். ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? ஜீவ ஊற்று என்றால் என்ன? ஜீவ தண்ணீர் என்றால் இயேசு. இயேசு, அவரது வார்த்தைகள், அவரது போதக தத்துவம். ஜீவ ஊற்று என்றால் இயேசுவின் ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் கேட்கும் போது அல்லது கேட்ட உடனே அவனது இருதய உணர்வு பொங்கி வழிகிறது. அவன் உணர்வுள்ளவனாக ஆகப்படுகிறான், விழித்துக் கொள்கிறான். இதனால் தான் இயேசுவின் வார்த்தையை ஜீவ தண்ணீர் என்று அழைத்தார். இந்த ஜீவ தண்ணீரை எப்படி இயேசு ஒருவருக்கு கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம்
அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாவமானது ஒரு மனிதனின் இருதயத்திற்குள் தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, அந்த இருதயத்திலே ஜீவ ஊற்று சுரக்காதபடிக்கு சுயநல மயக்கம், உலக ஆசை என்னும் பெரிய கற்களை போட்டு மூடி அந்த ஆவிக்குரிய கண்களை அடைத்து விடுகிறது. இந்த மகா பெரிய உண்மை இந்த 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தெல்ல தெளிவாய் எடுத்து காட்டிய பின்னர் இந்த அதிகாரம் சொல்கிறது, தேவ இரக்கங்கள் இந்த இருதயத்திலே வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்று உறுதிப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட கல்லை சாத்தான் போட்டாலும் தேவ இரக்கங்கள் அந்த இருதயத்திலே வந்து அங்கே வேலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே தேவ இரக்கங்கள் எப்படி வேலை செய்கிறது, இதைத்தான் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். வசனம் 2, 4ஆம் அதிகாரம். யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் இயேசு. 2ஆம் வசனம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு அனுப்பின மனுஷர்கள் யார்? யூதேயாவிலே அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு இருந்த இயேசுவும் அவரது சீஷர்களையும் கலிலேயாவுக்கு அனுப்பின மனிதர்கள் யார்? முதல் கேள்வி. கொஞ்சம் தள்ளி படித்தீர்களானால் 1ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுப்பது தவறா? அநேகரை ஆண்டவருடைய பிள்ளையாக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறா? எப்படிப்பட்ட ஆபத்தை இங்கே இயேசு சந்தித்திருக்கிறார்? இயேசு பிசாசினால் மட்டும் சோதிக்கப்பட்டு வெற்றி அடையவில்லை. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் மத்தியிலும் இயேசு ஜீவித்தார். ஆனால் இந்த நயவஞ்சகர்களுக்காக பயந்து இயேசு ஓடவில்லை. இதைத்தான் உங்களுக்கு காட்டப் போகிறோம். ஏனென்றால் அடுத்து ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் கலிலேயாவுக்கு போகும்போது சமாரியா நாட்டின் வழியாக போக மாட்டார்கள். அதை சுற்றி வளைத்துக் கொண்டுதான் போவார்கள். வசனம் 9 பார்க்கலாம். யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தம் கலவாமல் இருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், நம் நாட்டில் எப்படி பிராமணர்கள் தாழ்த்தப்பட்டோரின் கிராமத்துக்கு வராமலும் அவர்களோடு சம்பந்தப்படாமல் இருந்தார்களோ, அதே போலவே யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாமல் இருந்தார்கள். யூதர்கள் தங்களை பரிசுத்தர்கள் அழைத்துக் கொண்டு சமாரியர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கலிலேயாவுக்கு போகும்போது சமாரி நாட்டின் வழியாக போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையை போட்டவர் யார்? இயேசுவுக்கு. தேவ சித்தம். அருமையான சகோதரி, சகோதரியே, சம்பந்தம் கலவாத ஊரிலே இயேசு போகவும் அந்த ஊரிலே அநேகரை பிதாவோடு சம்பந்தம் கலக்க வைக்கும் வேலையை பரிசுத்த ஆவி இயேசுவுக்கு கொடுக்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவருக்கும் இந்த வரிகள் முக்கியமான பாடத்தை கொடுக்கிறது. நாம் சுவிசேஷ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்யாமல் போனால்
அந்த சுவிசேஷ வேலைக்கு எந்தவித மதிப்பும் இல்லை என்று இங்கு சொல்கிறோம். அந்த சுவிசேஷ வேலை எந்தவித மதிப்பும் இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவ சித்தத்தினோடு பரிசுத்த ஆவியோடு அந்த ஊழியத்தை நாம் எடுத்து செய்வோமானால் அங்கு என்ன நடக்கிறது பாருங்கள். சம்பந்தம் கலவாத ஊரிலே இயேசு போகவும் அந்த ஊரிலே அநேகரை பிதாவோடு சம்பந்தம் கலக்க வைக்கவும் வேலையை சித்தமாய் எடுத்துக்கொண்டார். அவர் அநேகரை இயேசுவுக்கு முன்பாக அழைத்து வர அந்த சமாரிய நாட்டிலே இயேசுவுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த காலத்தான் இந்த சமாரிய பெண். சம்பந்தம் கலவாத ஊரிலே அநேகரை பிதாவுக்கு சம்பந்தப்படுத்தி வைக்க இயேசு அழைக்கப்படுகிறார். அதே ஊரிலே அநேகரை அவருக்கு முன்பாக அழைத்து வர பரிசுத்த ஆவி ஒரு ஆலய தயார் பண்ணினா அவள் தான் இந்த சமாரிய பெண். ஆனால் இந்த சமாரிய பெண்ணை பாவி என்று சமாரியர்கள் முத்திரை போட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சமாரிய பெண் ஊருக்கு வெளியே தனியாக வசித்துக் கொண்டிருந்தாள். யாரை ஆகாதவள் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, எப்படி சார், யாரை ஆகாதவள் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவளை கொண்டே சமாரியர்களுக்கு சத்தியம் அறிவிக்க நினைத்தார் இயேசு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிங்கத்தை அதன் புகையிலே சந்திக்கக்கூடியவர் இயேசு. பாருங்கள், சரியாக 6ஆம் மணி வேலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 12 மணி, உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் வேலை. அந்த நேரத்தில் ஒருவருமே அந்த ஊரிலே வெளியே போக மாட்டார்கள். அவ்வளவு வெயில், தாங்க முடியாத வெயில். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு ஊருக்கு வெளியே இருக்கும் யாக்கோபின் கிணற்றருகே வந்து உட்கார்ந்தார். சரியாக அதே நேரத்தில் அவர் காண வேண்டிய சமாரிய பெண் தண்ணீர் உள்ள கிணற்றருகே வருகிறார். பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியோடு நாம் அவருடைய உத்தரவோடு சுவிசேஷத்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்வோமானால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கும் ஐயா. சரியாக அதே நேரத்தில் அவர் காண வேண்டிய சமாரிய பெண் தண்ணீர் முள்ள கிணற்றருகே வருகிறாள். இயேசு 10 நிமிடம் கழித்து வந்திருந்தால் அந்த சமாரிய பெண் தன் குடத்தை முண்டு தண்ணி எடுத்துக்கு போய்விட்டு இருப்பாள். சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்திருக்க முடியாது. எந்த விதமான போக்குவரத்து வசதி இல்லாத ஊரிலே இயேசு எப்படி சரியான நேரத்துக்கு அங்கு வந்து உட்கார்ந்தார் என்று கேள்விப்படுகிறோம். அங்கே ஆரியர் இல்லை, அங்கே பஸ் இல்லை, அங்கே ட்ரெயின் இல்லை. ஆனால் சரியான நேரத்திலே பாருங்கள், எந்த நேரத்தில் வருகிறாரோ அதற்கு முன்பாக 1 நிமிடத்திற்கு முன்பாக இயேசு வந்து உட்கார்கிறார். சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவி நம்மளை கொண்டு போவார் ஐயா. நம்மளை கையிலே தூக்கி கொண்டு போவார். நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. வசனம் 9 சொல்கிறது பாருங்கள், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்படித்தானே எழுதியிருக்கிறது. இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். முன்பின் தெரியாத ஒரு மனிதருக்கு நாம் சந்திப்போமானால் அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்று சொல்லுவோமா? அம்மா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்போம். தயவு செய்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுக்கிறீர்களா என்று கேட்போம். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால் இயேசு சொல்கிறார் தாகத்துக்கு தா.
இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் என்ன உறவு? நெருங்கிய உறவா? இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் எவ்வித உறவும் இல்லை. அவள் பாவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவள், இவர் பரிசுத்தர் என்று பிரித்து வைக்கப்பட்டவர். பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் ஏணி வைத்தாலும் வெட்டாது, எந்த விதமான பசை வைத்தாலும் ஒட்டாது. ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இயேசு கிறிஸ்து. பாவியை பரிசுத்தமாக்குவர் அவரே. அதுதான் அவரது வேலை. பாவத்தை நிவர்த்தி செய்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அதை சாத்தானின் தலையின் மேல் வைப்பது அவரது வேலை. இந்த நெருங்கிய உறவின் அடிப்படையில் தான் கேட்கிறார், தாகத்துக்கு தாம்மா, அப்புறம் பார்க்கலாம் கதைய. பார்த்தீர்களா இயேசு எப்படி ஒரு ஆத்துமாவிடம் பேசுகிறார் என்று பார்த்தீர்களா? இந்த ஆத்துமா பாவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவள் அவளை பார்த்து சர்வசாதாரணமாக ஆனால் சமாரித்தன் என்ன சொன்னான்? இவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? இயேசுவின் நிலைமை இப்படி என்று பார்த்தோம். ஆனால் இயேசு சந்திக்கக்கூடிய ஆத்துமா எப்படி உரையாடலை தூக்குகிறது என்று பார்த்தீர்களா? நீர் யூதனாய் இருக்க, நான் சமாரிய பெண்ணாய் இருக்க, எப்படி என்னிடம் தண்ணீரை கேட்கலாம்? அருமையான விசுவாசிகளே, இங்கே ஆவிக்குரிய பயங்கர போராட்டம் ஒன்று நடக்கிறது ஐயா. இந்த பதிலை கொடுப்பதற்கு உதவி செய்தவன் யார்? சாத்தான். எப்படி இந்த ஆத்மாவை சந்திக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, இதோ வாசல் அருகே வந்து விட்டேன், என்னை யார் தடுக்க முடியும்? இதோ வாசல் அருகே வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். வெளிப்படுத்தின விசேஷம். இங்கே கிணற்று அருகே அமர்ந்து கொண்டு கேட்கிறார், தாகத்துக்கு தான். யார் அவரை மறுத்து பேச முடியும்? தாகத்திற்கு தாய் என்று ஏன் கேட்டார்? எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிப்போம். எரேமியா புத்தகம், தீர்க்கதரிசி புத்தகம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு முக்கியமான கதையை சொல்கிறார். தீர்க்கதரிசி ஆவியோடு இந்த வசனத்தை சொல்கிறார். கவனமாக படித்து பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யார் படிப்பது? அதை தயவு செய்து படிக்கிறீர்களா? தயவு செய்து. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆஹா, பார்த்தீர்களா? ஏன் ஜனங்கள் என்று சொல்கிறார்? நான் உண்டாக்கிய ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள், நான் பரிசுத்தமாக்கிய ஜனங்கள் இந்த ஜீவ ஊற்றை, என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். ஜீவ ஊற்றை விட்டு விட்டது மகா பெரிய தீமை. அதைவிட இன்னொரு தீமை என்னவென்றால், தங்களுக்கென்று, அதாவது சுயநலத்தின் அடிப்படையிலே தண்ணீர் நிற்காத தொட்டிகளை
தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்களாம். அதாவது இயேசுவை தள்ளிவிட்டு பாவத்தை தெரிந்தெடுத்துக் கொண்டு பாவத்தினால் உண்டாகும் மரணத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறார்கள் என் ஜனங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுதான் சொல்லுகிறார். ஜீவ ஊற்றை விட்டுவிட்ட மனிதர்களுக்கு என்று சொல்லுகிறார், தாகத்துக்கு தாருங்கள், தேவ தாகத்தை தீர்த்து வையுங்கள். என் ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்களுக்கு 2 தீமையை செய்தார்கள். எனவே இங்கே அந்நிய ஜனத்தாரண்டை போய் கேட்கிறார், மகளே, இதோ ஜீவ ஊற்று உன்னிடம் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறது. சந்தர்ப்பத்தை நகழ்விடாதே. வாசல் அருகே உங்கள் கதவை தட்டுகிறது நீங்கள் கேட்கிறீர்களானால் சந்தர்ப்பத்தை நெகிழ்விடாதீர்கள் என்று இங்கே உங்க சொல்லுகிறோம். தேவ தாகம் என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனும் விக்கிரகத்தை விட்டு அகற்றி ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வது தேவ தாகம். நமது சொந்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக மன்னிப்பை கேட்டு மன்றாடி போராடி தேவனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வது தேவ தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆனால் வசனம் 9 சொல்கிறது, இந்த முதல் அழைப்பினை சமாரிய பெண் முற்றிலுமாக உணரவில்லை. ஐயா, இயேசு வாசல் அருகே வந்து கட்டும் போதும் கிணற்றருகே வந்து கட்டும் போதும் இந்த முதல் அழைப்பை பார்க்கிறோம். இந்த வேதத்திலே உணர முடியவில்லை. ஒரு ஆத்துமா இந்த முதல் அழைப்பை உணர முடியவில்லை. என்ன நடக்கிறது? இயேசு மனம் தளராமல் மறுபடியும் இன்னொரு அழைப்பு தர வருகிறார். மத்தியஸ்த ஊழியத்தின் மகிமையை பார்த்தீர்களா? வல்லமையின் கர்த்தர் கதவை தட்டுகிறார். அவருக்கு திறக்கவில்லை, ஆனால் மீண்டும் தட்டுகிறார். அவர் கை ஓயவில்லை. எப்படிப்பட்ட அன்புள்ள கையை இரண்டாம் தரை தட்டுகிறார். அவர் சொல்கிறார், வசனம் உற்று கவனியுங்கள், மகளே, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்றையும் என்பதை நீ அறியவில்லை. எவ்வளவு உருக்கமான கட்டளை! மகளே, நீ தேவனுடைய கதோ, தேவனுடைய அன்பு பரிசு உன் வாசல் அருகே வந்து அழகான தாளிலே மூடப்பட்டு அழகான ரிப்பன் கட்டி உன் கையிலே வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த ரிப்பனை நீ இன்னும் பிரிக்கவில்லை. வந்து நிற்பவர் இன்னார் என்று நீ அறியவில்லை. இங்கேதான் இந்த அதிகாரமானது பாவம் எப்படிப்பட்ட கொடிய சத்துரு என்பதை காட்டுகிறது. ஐயா, பாவமானது சுயநலத்தின் அடிப்படையிலே செய்யப்பட்ட பாவமானது மனிதனை முதலிலே தேவனை விட்டு பிரிக்கிறது. அவரை இன்னார் என்று, அதாவது மனிதனை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் என்பதை இன்னார் என்று அறியப்படாதபடிக்கு உலக மயக்கத்தை கொடுத்து கண்ணை கட்டி தேவனுக்கு முன்பாக நிற்கப்படாமல் தூரத்திலே கொண்டு விட்டு விடுகிறது பாவம். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ணை மறைத்து உலக பாசத்தையும் உலக ஆசையும் உலக மயக்கத்தையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்களை மூடி அவனை இறுதியிலே ஆவிக்குரிய குருடனாய் மாற்றுகிறது. இதுதான் சாத்தானின் சந்திரம். ஐயா,
இந்த தந்திரத்தை இயேசு கரைத்து குடித்திருக்கிறார் இந்த உலகத்திலே. அடுத்த கேள்வி, ஆவிக்குரிய குருடராக ஆக்கிவிட்டவர்களை இயேசு எப்படி கண்களை திறக்கிறார்? மூன்றாவது அழைப்பு, மூன்றாவது தட்டு, 13ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பார்த்தீர்களா? அழைப்பை பாருங்கள். முதல் அழைப்பு, மகளே ஜீவ தண்ணீரை குடிக்கவா. இரண்டாம் அழைப்பு, நான் தான் இயேசு. மூன்றாவது அழைப்பு, பாவம் இன்னதென்று நீ அறிந்து கொள்வாயாது மகளே. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நீ எத்தனை முறை குடித்தாலும் உனக்கு தாகம் இருக்கத்தான் செய்யும். அடிக்கடி இங்கே வந்து கொண்டே இருப்பாய். அதை விட உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உலக வாழ்க்கையை நிலைவரப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனும் அநேக தியாகங்களை செய்கிறான். பணத்தையும் உலக சுகத்தையும் சம்பாதிக்க அநேக காரியங்களில் ஈடுபடுகிறான். ஆனால் அவனுக்கு கடைசியில் மிஞ்சுவது என்ன? வேதம் சொல்கிறது பிரசங்கி புத்தகத்திலே, வருத்தமும் சஞ்சலமுமே. இந்த உலகத்தின் ஆசை பாசங்களை தண்ணீரை குடிக்கும் போது நமக்கு தாகம் இருந்து கொண்டே வரும் ஐயா. நாம் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும், விழுந்து விழுந்து சம்பாதித்தாலும் அது எதற்குமே நமக்கு ஒட்டாத ஐயா. இந்த உலகத்திலே உலக பைத்தியமானது மனிதர்களை பைத்தியமாக்கி கொண்டு போகும் தவிர அந்த பைத்தியத்தை தெளிவிக்காது. உலக தண்ணீர் எத்தனை முறை குடித்தாலும் எந்தவித சுகத்தையும் கொடுக்க முடியாது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து வருகிறோம். கடைசியில் நமக்கு கிடைப்பது என்ன? வருத்தமும் சஞ்சலமுமே. இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் சமாரிய பெண் வாழ்ந்து வந்தார். சுகமான திருமண வாழ்க்கையை அமைந்து கொள்ள அவள் கணவர் மேல் கணவரை கட்டிக்கொண்டாள். முதல் கணவரை கட்டினாள், கிடைக்கவில்லை சுகம். இரண்டாவது கணவரை கட்டினாள், ஒருவேளை இறந்து போயிருப்பாள். மூன்றாவது பெண்ணை கணவனை கட்டினாள், என்ன ஆனது என்று தெரியவில்லை. நான்காவது கணவனை கட்டினாள், ஐந்தாவது கணவரையும் கட்டினாள். ஆனால் பார்க்கிறோம், எந்த கணவனும் அவள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாத கணவனாய் ஆகிவிட்டார்கள். இனிமேல் திருமணமே செய்வதில்லை என்று முடிவு கட்டினாள். என்றைக்கு என் திருமண வாழ்க்கை அமையவில்லையோ அந்த திருமணத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். காதல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள பார்த்தால், கல்யாணம் கட்டாமல் 6ஆம் முறையாக ஒரு மனிதனோடு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அக்கம் பக்கத்தால் என்ன சொல்வார்கள் என்று திரும்பி கூட பார்க்கவில்லை. சமுதாய சட்ட திட்டங்களுக்கு அவளுக்கு எவ்விதமான அக்கறையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தைரியமான பெண்ணாக மாறிவிட்டார். பாவம் அந்த தைரியத்தை அவளுக்கு கொடுத்தது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளின் மத்தியிலே இதே சுயநலம் தான் தலைவிரித்தாடுகிறது என்று வேதம் சொல்கிறது. தான் வாழ்ந்தால் போதும், தன் குடும்பம் தலையெடுத்தால் போதும் என்று அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேடாமல் விட்டு விடுகிறார்கள். ஆர்குமெண்ட். திருமணம் செய்யாமல் இருப்பது தவறு என்று அவளுக்கு தெரியும். ஆனால் துணிந்து செய்கிறார். தான் வாழ்ந்தால் போதும், தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று விசுவாசிகள் சுவிசேஷ வேலையை விட்டுவிட்டு தன் குடும்பத்தையே கவனித்துக் கொள்கிறார்கள். அது அப்படி செய்கிறார்கள் என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும். தெரிந்தும் செய்கிறார்கள். விளைவு என்ன? பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேடாமல் போகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? வசனத்தை உற்று பாருங்கள். இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து இயேசு சொல்கிறார், மகளே
நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊடுகிற ஊற்றாயிருக்கும் என்றார். சமாரிய பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரின் மூலம், ஜீவ ஊற்றின் மூலம் இருதயத்திலே நித்திய காலமாய் ஊடுகிற இருக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று வற்புறுத்துகிறார். நீ காலகாலமாய் ஓடினாலும் நித்தியமான சுகத்தை உனக்கு இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க மாட்டார்கள். உலக மயக்கமும் மாம்ச இச்சையும் எல்லா பாவங்களும் உனக்கு தாகம் உண்டாக்குமே தவிர மகளே உன்னை வாழ வைக்காது. ஆனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்றால், இந்த ஜீவ தண்ணீர் மூலம் உனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறேன். பரிசுத்த ஆவியினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியினால் உனக்கு ஞானத்தான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது உன் வாழ்க்கை மாறும். எப்படிப்பட்டது? சமாரிய பெண் சொல்கிறார், ஆச்சரியமான முதல் முறையிலே சொல்கிறார், தேவ ஆசீர்வாதம் என்கிற தண்ணீர் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார். இதைத்தான் அநேக விசுவாசிகளாகி நாம் செய்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியை நாம் தேடாமல், பரிசுத்த ஆவியை நாம் வாஞ்சித்து கதறாமல், நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும் சொந்த சாதாரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். வேத பாடத்தை படித்தால் போதும், வேத வசனத்தை சற்று படித்து விட்டு மூடி வைத்தால் போதும், பத்து நிமிடம் ஜெபம் பண்ணால் போதும், அரை மணி நேரம் மற்றவரோடு சிறு சுவிசேஷ ஊழியத்தை செய்தால் போதும், தேவைப்படும் காலத்திலே எடுத்து கொஞ்சம் படித்தால் போதும். சமாரிய பெண் செய்ததை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம் சகோதரனே, சகோதரியே. நாம் செய்ய வேண்டியது என்ன? பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார்கள். பரலோக ராஜ்யம் நம் இருதயத்திலே வர வேண்டும். இதுதான் இந்த நித்திய ஊற்று. பரலோக ராஜ்யமானது உன் உள்ளத்திலே நிலை பெற வேண்டும். அதன் கடற்கால்கள் போட வேண்டும். அதிலே ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு கல்லை போல் எழும்பி பெரிய மாளிகையாக அந்த பரலோக ராஜ்யம் நம் இருதயத்திலே ஏற வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திலே, அந்த வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும். இதுதான் விசுவாசியின் கட்டளை, செய்ய வேண்டிய காரியம். இதற்காகத்தான் இயேசு அவளுக்கு ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள் சகோதரியே சொன்னார். இது உனக்கு கட்டாயம் தேவை. பரிசுத்த ஆவி ஜீவ ஊற்று நம் உள்ளத்தில் வர வேண்டும். அதற்காக நாம் எல்லா தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். உலக ஆசை, உலக பாசங்களை உதறி தள்ள தயாராக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நம் உள்ளத்தில் வரும்போது நம் உள்ளத்தில் இருக்கும் எல்லா பாவங்களையும் ஜீவ தண்ணீர் என்னும் ரத்தத்தினால் இயேசு கழுவுவார். புதிய மனிதனாக நாம் மாறுவோம். அந்த நிலைமையிலே ஆனால் சமாரிய பெண் இதை குறித்து எந்தவித விளக்கத்தையும் கேட்கவில்லை. பார்த்தீர்களா? மீண்டும் அவளுக்கு ஒரு சந்தேகம். அவள் இருதயத்தில் இருந்தது என்ன பார்ப்போம். அவள் சொல்கிறார், ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று உன்னை நான் காண்கிறேன். ஆனால் என் சந்தேகம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமிலே
ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அது எப்படி? என்னங்க, இன்றைக்கும் சமாரிய பெண் சொன்ன அதே வார்த்தைகளை பல விசுவாசிகள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நியாய பிரமாணத்தை நான் கை கொள்ள வேண்டுமா இல்லை கை கொள்ள வேண்டாமா? எந்த நாளிலே கோவிலுக்கு போவது? 7ஆம் நாளிலே போகவா அல்லது 1ஆம் நாளிலே போகவா? எந்த ஏற்பாட்டை நான் படிப்பது? பழைய ஏற்பாட்டையா அல்லது புதிய ஏற்பாட்டையா? பார்த்தீர்களா? சமாரிய பெண் நடந்ததை இன்று வரை நாம் செய்து வருகிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசு சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். பார்த்தீர்களா? உங்களுக்கு தேவையில்லாததை பேசி பேசி காலத்தை வீணாக்குகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். மனிதன் பிதாவை நோக்கி தேட வேண்டியது அவசியமில்லை. பிதா தேடி வருகிறார். அவர் கேட்பது என்ன? பரிசுத்த ஆவியினால் தேவனை தொழுது கொள்ளும். அதாவது பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்பட்ட மனிதனாய் நீ தேவனை தொழுது கொள்ளும். உண்மை என்ற சத்தியம் இயேசு கிறிஸ்து பிதா யார் என்பதை விலக்கி காட்டினார் இந்த உலகத்திலே. அவரை போல் நீ மாற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஜீவ ஊற்றினால் நீ புதிய மனிதனாக ஆகி இயேசு கிறிஸ்து என்பவரை நீ தரித்துக் கொள்ளம்மா. அப்படி நீ தரித்துக் கொள்வாயானால் நீ பிதாவை விரும்பப்பட்டவளாய் மாறுவாய். மனிதனை விரும்பி பிரயோஜனம் இல்லை. பிதாவால் நீ விரும்பப்பட்டவளாய் மாறுவாய். அன்றையிலிருந்து உன் வாழ்க்கை மாறும். அன்றையிலிருந்து உனக்கு சமாதானம் உண்டாகும். அன்றையிலிருந்து உனக்கு நிம்மதி உண்டாகும். அன்றையிலிருந்து உனது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். அந்த தினத்திலிருந்து உன் இருதயத்திலே அந்த ஜீவ ஊற்று பிறக்கூடிய சந்தோஷத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா எங்கே? அவர் வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் உனக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். கிரேக்க மொழியிலே எமி எகோ, அற்புதமான வார்த்தை. நானே அவர், பிதாவுக்கு ஒப்பானவர் என்று சொல்கிறார். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை காட்டப்படுகிறது? பழைய ஏற்பாட்டிலே முச்செடி முன்னால் மோசே போன போது சொன்னார், நானே அவர், பிதாவுக்கு ஒப்பானவர். ஒரு ஆத்துமாவை திருத்தி, ஆத்துமாவை தெளிவித்து, ஆத்துமாவை மனம் திரும்ப வைக்க இயேசு எப்படிப்பட்ட பாடுகளை பாடுகிறார் பார்க்கிறார். இந்த அதிகாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கொண்டு வந்து தன் பாவத்தை அறிக்கை விட வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியிலே தன் முகத்தை காட்டுகிறார். ஐயா, இப்பொழுதாவது பார்த்துக்கொள்ளியா, எப்படிப்பட்ட ஆள்! கர்த்தருடைய ஊழியத்தை பார்த்தீர்களா? இங்கே ஆசாரிய ஊழியத்தை பார்த்தீர்களா? மத்தியஸ்த ஊழியத்தை பார்த்தீர்களா? இங்கே ஒரு ஆத்துமாவை குணப்படுத்த எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று பார்த்தீர்களா? கஷ்டம் இதாகவில்லை. பாருங்கள், அவரது முகத்தை பார்த்த உடனே அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், மகாபெரிய அற்புதம். எந்த ஜனங்கள் முகத்திலே விழிக்க கூடாது என்று உட்கார்ந்து இருந்தாலோ, இயேசுவை பார்த்த உடனே தன் குடத்தை போட்டுவிட்டு
அவர்களை நோக்கி ஓடுகிறாள் ஐயா. தலை தெறிக்க ஓடுகிறாள் அந்த வெயிலிலே. காலில் செருப்பு இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. தலை தெறிக்க ஓடினாள். கர்த்தரை சந்தித்த பின்னால் உன் வாழ்க்கை இப்படித்தான் மாறும். கர்த்தரை நீ பார்த்து விட்டாயானால் அந்த சந்தோஷத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவாய். சுவிசேஷ ஊழியத்தின் தத்துவமே இதுதான் ஐயா. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அநேகர் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஒரு ஆத்துமாவை குணப்படுத்தும் போது அந்த ஆத்துமா எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது என்று பார்க்கலாம். தொழுது கொள்ளுவது தத்துவமே இதுதான். கர்த்தரை சந்தித்த பின்னால் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை சுத்தமாக களையப்படும். அது ஒரு அர்த்தமில்லாமல் ஆகிவிடும். அநேகரை கர்த்தருக்கு கொண்டு வருகிறார். அநேக கனிகளை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அருமையான ஓய்வு நாளிலே சகோதரனே சகோதரியே, இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கி, இந்த சத்தியம் உன்னை அநேக கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்குமாறு இந்த காலைகளில் ஜெபித்து மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆமென்.